யூபிஎஸ்சி எக்ஸாம் விட்டுலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நடந்த குளறுபடிகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க வந்து குரல் கொடுத்திருப்பாங்களா? இல்ல. அதிகார அடக்குமுறைக்கு எதிரான குரல் எத்திசையில் இருந்து ஒலித்தாலும் அத்திசைக்கு பெரும் நம்பிக்கையும் வலிமையும் சேர்ப்பதே என் கலையின் நேர்மை என்பதை உறுதியாக நம்புகிறேன். ஐயா யார் தெரியுதா? மாமன்னன் எடுத்த பெரிய மாமன்னன் தான் இவர். நீட் எனும் ஆணவ போக்கிற்கு எதிராக ஆவேசமாக களமாடும் அத்தனை இந்திய மாணவர்களின் கைகளோடு கைகோர்த்து நிற்கிறேன். பேன் நீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் இவங்களுடைய பித்தலாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு வருது. டெல்லியில் ப்ரொடெஸ்ட் நடக்கிறது, நீட்டை பேன் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க, அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. கேள்வித்தாள் லீக் ஆயிருச்சு, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டான ஒரு ப்ரொசீஜரை நீட்டுக்கு கொண்டு வாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் ஆம்பிஷன் இருந்துச்சு. உங்களால் அது செய்யவே முடியலன்னா நீட்டை ரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்களா, இந்த நம்ம மாமன்னர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய படத்துக்காகவும் அவங்களுடைய லாபத்துக்காகவும் இதே நபர்கள் கூட சேர்ந்து படம் எடுத்தவங்க தான் இவங்கெல்லாம். அந்த நேரத்தில் நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் வெளியில் வந்துருப்பானான்னு பாருங்க, வந்திருக்க மாட்டான், எவனுமே வந்திருக்க மாட்டான். அத்தனை சாதிய படுகொலை நடந்துச்சு. 2-3 ட்வீட்டை மட்டும் பார்த்திருப்பீங்க இவருடைய அக்கௌண்ட் இருந்தலாம். அதன் பிறகு அவருடைய வாக்குகள் எல்லாமே மௌனமாக மாறி இருக்கும். ஏன்னா எஜமானங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அடுத்த 5 வருஷம் இவர் பொறுமையா இருப்பார். 5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு படம் கிடைக்கும்பா.